நாம செஞ்ச வேலைக்கு முறையான சம்பளம் குடுக்கலன்னா, நமக்கு கோவம் தான் வரும். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வேலைய நல்லா வாங்கிக்கிறாங்க. ஆனா சம்பளத்த இழுக்கடிச்சு தராங்க. நெறைய பேர் ஏமாத்திர்றாங்க. இது ஒரு தொழிலாளிக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும், விரக்தியையும் குடுக்கும். அதுல அவங்க கோவப்பட்டு எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் சீரியல் நடிகையான அனுரா கணேசன் அவர்கள் நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எருமசாணி விஜயகுமார் மற்றும் அவரது மனைவி நக்ஷத்திராவும் சேர்ந்து 1 வருட காலமா எனக்கு சம்பளம் குடுக்காம ஏமாத்தி இருக்காங்க. ரெசார்ட் என்ற ஒரு ஹாட்ஸ்டார் வெப் சீரிஸ்ல தான் நான் நடிச்சுட்டு வரேன். அதுக்காக நான் 1 இயர் அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இவங்க நல்ல டீம்னு நம்பி தான் இவங்க கூட போய் ஜாயின் பண்ணேன். ஆனா இவங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எப்ப சம்பளம் கேட்டாலும் உங்களோட ரோல் வரும்பொழுது நாங்க குடுக்குறோம். அப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டே வந்துட்டாங்க. நாள கடத்திக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னைக்கு கேட்கும்பொழுது குடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. இதனால எனக்கு ரொம்ப உடல் அளவிலும், மனதளவிலும் நான் ரொம்ப உடைஞ்சுட்டேன். எனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. நேத்து தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகியிருந்தேன். இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, எருமசாணி விஜயகுமார் மற்றும் நக்ஷத்ரா பெரிய டீம். அந்த சீரிஸும் இப்பதான் ஒரு அளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. அந்த ரெசார்ட்ன்ற வெப் சீரிஸ் இப்பதான் ஒரு அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டே வருது. அந்த நேரத்துல இப்படி ஒரு வீடியோ யாரும் எதிர்பார்க்கல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அந்த சீரியல்ல ஒரு மெயின் ரோலே கிடையாது. பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு அவதூறான விஷயம்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்ட இந்த பொண்ணையும் விமர்சனம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் யாரா இருந்தாலும் வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பளம் கொடுக்காம ஏமாத்துற விஷயங்கள் சாதாரண எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கொத்தனார் இந்த மாதிரி கூலி தொழிலாளர்களை விட திரைத்துறையில தான் அதிகமா இருக்கு. நாம நிறைய விஷயங்களை மீடியால பார்க்குறோம், நமக்கு தெரியுது. குறிப்பா ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு படத்துல சைன் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கு அவர் 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க வேண்டி இருந்தது. ஆனா அந்த ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்காம சில போதைப் பொருட்களை கொடுத்து இதை வித்து காசாக்கிக்குங்க, இரண்டும் ஈக்குவலான அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சேல் பண்ண போது தான் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் காவல்துறையிடம் சிக்கினார், ஜெயிலுக்கும் போனார். அதை அவர் விற்கிற அளவுக்கு அவர் மனசு ஏன் தயாராச்சுன்னா, அவரோட குடும்ப நிலை அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கலாம் பொருளாதார அளவில். ஏன்னா அந்த 20 லட்சத்தை நம்பி அவர் நிறைய கமிட்மெண்ட் வச்சுருந்துருப்பார். அவரோட பசங்களை படிக்க வைக்கணும். இப்படி தான் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்த்தரப்பினர் உருவாக்கிட்டாங்க. நமக்கு ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய பணம் வரலனா ரொம்ப மன உளைச்சல் தான் வரும். அதுவும் நம்ம கடுமையாக உழைச்ச பணம் வரலனா மன விரக்தி தான் வரும். இந்த வீடியோ மூலயமா நான் என்னோட பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே சம்பளம் சரியாக வருமா வராதான்னு தீர விசாரிச்சுட்டு சேருங்க, வேலை செய்யுங்க. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறவங்க, அதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறவங்க அக்ரிமெண்ட்டை நல்லா படித்து பார்த்து அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்க. அவசரத்துலேயோ இல்லை ஆசைகளாலேயோ ஒரு அக்ரிமெண்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. அப்புறம் நீங்கள் சட்ட ரீதியாக அணுகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே சட்டத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு சட்ட ரீதியாக நமக்கு ஒரு ஆதாயத்தை அடையணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா இந்த நடிகைக்கு ஏன் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டுட்ருக்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொண்டு கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே எல்லாம் போனால் உடனடி தீர்வு கிடைக்காது, மன உளைச்சல் தான் ஏற்படும். ஏன்னா சட்டம் இரு பக்கம் உள்ள தரப்புகளை தீர ஆராய்ஞ்சு தான் அதற்கான தீர்ப்பை கொடுக்கும். அந்த தீர்ப்பும் இவங்களுக்கு சாதகமாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களும் சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். அதனால் இவங்களுக்கு அந்த பணம் கிடைக்காமல் போகலாம். மன உளைச்சல் தான் வரும். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.